வருங்கால ஆசிரியர் பெருமக்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 கொஷின் பார்த்துருக்கோம். சைக்காலஜியில், எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்காலஜி 150 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு 50 கொஷினில் கொஞ்சம் கொஷின் தான் முக்கியமாக இருக்க மாதிரி, பெரும்பாலான கொஷின் வந்து முக்கியமாக இருக்க மாதிரி இல்லை, இருந்தாலும் ரிவிஷன் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கொஷின் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். திரும்ப ஒரு 10 யூனிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வேணால் அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் இருந்தால் அது நம்ம செகண்ட் பார்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட் 50 கொஷின்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிச்சுக்கங்க. அதேமாதிரி ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்மளோட ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ வந்து ஏற்கனவே போட்டு தான் 1:30 இருக்கும் ஆர்எம்எஸ்சியில். நம்ம அதுலேருந்து 1:35 சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அது வந்து 1:30 தான். ஸோ அந்த ஏற்கனவே நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஆர்எம்எஸ்ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாஃபுக்கு 30 ஸ்டூடெண்ட் அது மாதிரி இருக்கும். அதில் வந்து கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் 1:40 இருக்கும். ஸ்டூடெண்ட் ரேஷியோ நார்மலாக 1:30. கிளாஸ் ரூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரேஷியோ 1:40 இந்த ரேஷியோவில் இருக்கும். ஸோ அந்த ஒரு கொஷினை கொஞ்சம் நல்லா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கங்க. இது மாதிரி நீங்களுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ரீகால் பண்ணுறப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப அடுத்ததில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நேராக கொஷினுக்குள்ளே போவோம். கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 151. இந்தியாவில் கல்வி தொடர்பான முதல் ஆணையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்லஸ் வுட் ஸ்பாட்ச் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் கல்வி தொடர்பான முதல் ஆணையம். அடுத்தது 152. ஹண்டர் கமிஷன் 1882 ஹண்டர் கமிஷன். இந்த ஹண்டர் கமிஷனோட முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி மேம்பாடு. ஹண்டர் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி மேம்பாடு. அதுக்கப்புறம் 153. ராதாகிருஷ்ணன் கமிட்டி 1948 49 இந்த டைமில் எந்த கல்வி நிலையை பரிந்துரைத்தது? ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து எந்த கல்வி நிலையை பரிந்துரைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி. 154. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 to 1953. கோத்தாரி கமிஷன் பிரபலமான பரிந்துரை. கோத்தாரி கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த வந்து பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2+3 10, 12, 2 அதுக்கப்புறம் 3 இந்த ஒரு கல்வி அமைப்பை தான் பார்த்திங்கன்னா கோத்தாரி கமிஷன் வந்து பரிந்துரைத்தது. கோத்தாரி கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1964 to 66 இந்த கல்வி ஆண்டு இந்த வருஷத்தில் தான் உங்களுக்கு வந்து கோத்தாரி கமிஷன் இருந்தது. இப்போ இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா 10+2+3 இந்த கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தது. தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எந்த ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன். 157. தேசிய கல்விக் கொள்கை 1986. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1986. அது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. 1986 தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. எதை வலியுறுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சமத்துவம், தொழில் சார்ந்த கல்வி, பெண்கள் மற்றும் பின்தங்கியோருக்கான கல்வி அனைத்தும் இருக்குது. இது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வலியுறுத்தியது. இதற்கு ஆன்சர் வந்து டி அனைத்தும். அரசியலமைப்பில் கல்வி தொடர்பான கட்டுரை 21A என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. இதுதான் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் உள்ளது. 159. அரசியலமைப்பில் கல்வி தொடர்பான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயது வரை இலவச கட்டாய முன்தொடக்க கல்வி. 6 வயது வரை இலவச கட்டாய முன்தொடக்க கல்வி டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலியுறுத்துகிறது. 160. ஆர்டி ஆக்ட் 2009 எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்ம நண்பர் கேட்டிருந்தாங்க. ஆர்டி வந்து 2009, நீங்கள் 2010 சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. ஆனால் ஆர்டி ஆக்ட் வந்து 2009 அது நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா April 1, 2010. 161. கொஷின் நம்பர் 161. கல்வி மாநில மற்றும் மத்திய அரசின் இணை பொறுப்பாக எப்போது மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. 1976 வந்து பார்த்திங்கன்னா கல்வி மாநில மற்றும் மத்திய அரசின் இணை பொறுப்பாக மாற்றப்பட்டது.
162வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் எந்த கல்வி நிலையை நோக்கமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய டைம் ரிப்பீட்டடாக வந்துருச்சு. 6 to 14 வயது வரை. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் எந்த கல்வி நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இடைநிலை கல்வி 9 to 10. 9 to 10. ரூசா என்பதன் விளக்கம், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ரூசா என்பதன் விளக்கம் ராஷ்ட்ரிய உச்சதார், அதுக்கப்புறம் சிக்ஷா அபியான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது சமக்கிரக சிக்ஷா அபியான் எதை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர் எஜுகேஷன், மூணுமே ஒன்றா ஒருங்கிணைக்கிறதா சமக்கிரக சிக்ஷா அபியான். 166 கல்வியுடன் தொடர்புடைய அரசியல் அமைப்பின் அடிப்படை மதிப்புகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிசம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், இவை அனைத்தும். மோஸ்ட்லி இவை அனைத்தும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். ஆனால் கொஷின் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நினச்சிக்கிட்டு நம்ம சொல்லுவோம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா எல்லா 3 ஆப்ஷனுமே சரியாக இருக்கிற மாதிரி கூட கொடுத்துட்டு 4வது ஆப்ஷனில் அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாம் ஃபுல்லாக தெளிவாக படிக்கிறவங்களுக்கு தான் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு தெரியும். நமக்கு 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தெரியும், அதை வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ 2 தெரிஞ்சால் கூட நமக்கு ஆக்சலேஷனில் சொல்லலாம். சப்போஸ் 1 மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா, மற்றதெல்லாம் ஆன்சராக இருந்தாலும் தெரியல அப்படின்னா நம்ம அதை மட்டுமே ஆன்சராக சொல்லுவோம். கொடுத்துருக்க 3 ஆன்சருமே ஆன்சராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்குங்க. 167வது கொஷின், கல்வி தொடர்பான அரசியலமைப்பு திருத்தம் 86வது திருத்தம் எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 21A கல்வி உரிமை. கல்வி தொடர்பான அரசியலமைப்பு திருத்தம் 86வது திருத்தம் வந்து 2002. அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி உரிமை. ஆர்டிகல் 21A. 168 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948 அதோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அதோட 1948 அதோட கமிஷன் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன். 169 செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் தலைவர் யார்? செகண்டரி எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மணசாமி முதலியார். டாக்டர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார் அவர் பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷனோட தலைவர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தது டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷனுக்கு அவர் வந்து தலைவராக இருக்கார். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். செகண்டரி எஜுகேஷன் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணசாமி முதலியார். 170வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி தொடர்பான கொள்கையில் சமத்துவ அரசு என்பதன் பொருள். கல்வி தொடர்பான கொள்கையில் சமத்துவ அரசு என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா, அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு. அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு. இதான் வந்து பார்த்திங்கன்னா 170வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 171வது கொஸ்டின், கல்வியின் தொழில்மயமாக்கல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தொழில்துறையுடன் இணைப்பு பெறுதல். கல்வியானது தொழில்துறையுடன் இணைப்பு பெறுதல், அதுதான் பார்த்தீங்கன்னா கல்வியின் தொழில்மயமாக்கல் என்பதன் பொருள். 172வது கொஸ்டின், கல்வியின் தொழில்மயமாக்கலின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு ஏற்ற கல்வி. வேலை வாய்ப்புக்கு ஏற்ற கல்வியை கொடுப்பது தான் தொழில்மயமாக்கல். கல்வியோட தொழில்மயமாக்கலின் முக்கிய நோக்கம். அடுத்தது திறன் மேம்பாடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கான திறன்களை கற்றல். இந்தியாவில் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் NSDC எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தொடங்கப்பட்டது. 2009 ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு RTE அதுலேயும் இருக்குது. அதேமாரி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. மூளை வடிகால் பிரெயின் ட்ரெயின் என்பது என்ன அப்படின்னா, திறமையான நபர்கள் வெளிநாடு செல்தல். ஆல்ரெடி இது படிச்சிருப்போம். பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது திறமையான நபர்கள் வந்து வெளிநாடு செல்வது. இந்தியாவில் அதிகமாக பிரெயின் ட்ரெயின் அதாவது மூளை வடிகால் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல், மருத்துவம் மற்றும் அறிவியல். மூளை வடிகால் அந்த பிரெயின் ட்ரெயின் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவை அனைத்துமே வரும். வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்புகள், உயர்ந்த சம்பளம், ஆராய்ச்சி வசதிகள், இவை அனைத்தும் தான் மூளை வடிகால் ஏற்படுவதற்கான காரணம் பிரெயின் ட்ரெயினுக்கு. திறன் மேம்பாட்டின் முக்கிய சவால் என்பது என்ன அப்படின்னா, பயிற்சி தரமானது, தொழில்துறைக்கு ஏற்ப இல்லாதது, வேலைவாய்ப்பு குறைவு, இவை எல்லாமே அதுக்கு முக்கிய சவால். பயிற்சி தரமானதாக இருப்பதற்கான குறைவு, தொழில்துறை தேவைக்கு ஏற்ப இல்லாமை, வேலைவாய்ப்பு குறைவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா திறன் மேம்பாட்டோட முக்கிய சவாலாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு D.
ஸ்கில் இந்தியா மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஸ்கில் இந்தியா மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. ஸ்கில் இந்தியா மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. கல்வி மற்றும் தொழில்மயமாக்கல் இடையே உள்ள உறவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, திறன், வேலைவாய்ப்பு. இது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் தொழில்மயமாக்கல் இடையேயான உறவு. 181 தொழில் சார்ந்த கல்வி வழங்கும் முக்கிய பாடப்பிரிவு பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ. இது எல்லாமே தொழில் சார்ந்த படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் மற்றும் அதாவது டிப்ளமோ சொல்கிற மாதிரி டிப்ளமோ, ஐடிஐ தான் வந்து தொழில் சார்ந்த கல்வி வழங்கும் முக்கிய பாடப்பிரிவு. 182 மூளை வடிகால் இந்தியாவுக்கு விளைவிக்கும் பாதிப்பு. அந்த பிரெயின் ட்ரெயின் வந்து இந்தியாவுக்கு விளைவிக்கும் பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை அனைத்துமே திறமையாளர் இழப்பு, நாட்டின் வளர்ச்சி பாதிப்பு, புதுமை குறைவு. ஏன்னா இந்த மூளை வடிகால் அப்படிங்கிறது திறமை மிக்கவர்கள் வந்து வெளிநாடு செல்றதுனால இவை அனைத்துமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிராபேக்காக அமையும். அதனால் இவை அனைத்தும். 183 திறன் மேம்பாட்டின் மூலம் குறையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறன் மேம்பாட்டின் மூலம் குறையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இழப்பு, வறுமை, தொழில் பின்தங்கல். இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திறன் மேம்பாட்டின்படி குறைஞ்சிரும். திறன் மேம்பாடு இருக்கப்போ வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்புலாம் நிறைய என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிரும், வறுமை குறைஞ்சிரும், தொழில் பின்தங்கலும் குறைந்துவிடும். இந்தியாவின் மேக் இந்தியா திட்டம் எதனை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மேக் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு. 185வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தொழில்மயமாக்கப்பட்ட கல்வியின் எதிர்கால நோக்கம். கல்வியின் எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவார்ந்த திறமையான மனிதவளம் உருவாக்குதல். அதான் பார்த்தீங்கன்னா தொழில்மயமாக்கப்பட்ட கல்வியின் எதிர்கால நோக்கமாகும். 186வது கொஸ்டின், சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்களில் எவர் அடங்குவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே. இதில் இருக்கிற பழங்குடியினர், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், விளிம்பு நிலை குழுக்கள், இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்களில் அடங்குபவர்கள். இது ஏற்கனவே இந்த கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்றால் என்ன? இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரையும் கல்வியில் இணைத்தல். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்பது அனைவரையும் கல்வியில் இணைத்தல். உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் சம வாய்ப்பு. உள்ளடக்கிய கல்வியின் முக்கிய நோக்கம் அனைவருக்கும் சம வாய்ப்பு. பழங்குடியினர் கல்வியில் முக்கிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ஒரு 3மே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய சவாலாக இருக்குது. அவங்க கல்வி கற்பதில் மொழி தடைகள், புவியியல் இடர்பாடுகள், வறுமை, அது எல்லாமே சேர்ந்ததான் ஆப்ஷன் டி. 190வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கல்வியின் மலிவு மற்றும் அணுகலில் உள்ள சவால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை அனைத்தும் கட்டண உயர்வு, பள்ளி தூரம், ஆசிரியர் பற்றாக்குறை, அனைத்தும். இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியின் மலிவு மற்றும் அணுகலில் உள்ள சவால். இது ஏற்கனவே படித்த கொஸ்டின். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் பொருத்தமான கற்றல் வடிவமைப்பு. கல்வி தடைப்பட ஏற்படும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை அனைத்துமே சமூக பாரபட்சம், பொருளாதார சவால், உடல்நிலை குறைபாடு. இது எல்லாமே 3மே ஃபுல்லாக இருக்கிறது. கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை மேலோட்டமாக படிச்சுக்கிட்டால் கூட போதுமானது. நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி நிறையா கொஷினை வந்து ஜென்ரல் கொஷினாக தான் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே எழுதுனவங்களுக்கு தெரியும். ஜென்ரல் கொஷினே நிறையா கேட்டாங்க. நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நினச்ச அந்த இதெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக கேட்டிருந்தாங்க. அப்போது சைக்காலஜி ரெலவெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் இது மாதிரி கொஷின்ஸும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்களுக்கான கல்வி முறை உள்ளடக்கிய கல்வி. சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்களுக்கான கல்வி முறை உள்ளடக்கிய கல்வி. சமக்ர சிஷா திட்டம் முக்கியமாக எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி மற்றும் சிறப்பு தேவைகள் கல்வி. சமக்ர சிஷா அப்படிங்கிற திட்டம் வந்து அனைவருக்கும் கல்வி, அதுக்கப்புறம் சிறப்பு தேவைகள் கல்வி, இதை வலியுறுத்துகிறது. பின்தங்கியோருக்கான அரசியல் அமைப்பு விதி பார்த்திங்கன்னா, இந்த 3 விதியுமே ஆர்டிகல் 14, 21A, அதுக்கப்புறம் 46. அதாவது சமத்துவம், கல்வி உரிமை, கல்வி மேம்பாடு. சமத்துவத்துக்கு ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா விதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,
கல்வி உரிமைக்கு ஆர்ட் 21A, கல்வி மேம்பாடுக்கு 46. இவை மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கியோருக்கான அரசியலமைப்பு விதி. கல்வியில் பின்தங்கியோருக்காக உருவாக்கப்பட்ட குழு. கல்வியில் பின்தங்கியோருக்காக உருவாக்கப்பட்ட குழு பார்த்திங்கன்னா கோத்தாரி கமிஷன் தான் பார்த்திங்கன்னா கல்வியில் பின்தங்கியோருக்காக உருவாக்கப்பட்ட குழு. 197 கல்வி தொடர்பான மத்திய அரசு கொள்கை. கல்வி தொடர்பான மத்திய அரசு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது தேசிய கல்விக் கொள்கை. 198வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மாநில அரசின் பங்கு எது? கல்வியில் மாநில அரசோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி நிர்வாகம், அதுக்கப்புறம் ஆசிரியர் நியமனம், பாடத்திட்ட உருவாக்கம், இவை மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மாநில அரசோட பங்காக இருக்கிறது. அதனால் இது மூன்றுமே என்னென்னா இதுக்கு உண்டான ஆன்சர் தான். அதனால் மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். கல்வியில் தடைகளை நீக்குவதற்கு சரியான வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலவச கல்வி, உதவித்தொகை, மொழி ஆதரவு, பின்தங்கியோருக்கான சிறப்பு திட்டங்கள், இவை மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் தடைகளை நீக்குவதற்கான சரியான வழியாகும். இந்த ஃபஸ்ட் யூனிட்டோட கடைசி கொஸ்டின் 200வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியின் இறுதி நோக்கம் என்ன? கல்வியோட இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் சமமான மற்றும் தரமான கல்வி, தரமான கல்வியை வழங்குவது தான் கல்வியின் இறுதி நோக்கம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து ஒரு 200 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கொஸ்டின் வந்து ஒரு இதாக இருக்கும். ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ரீகால் பண்ணிக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து முக்கியமான கொஸ்டின் கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோவோட இதே மாதிரி ஒரு 5 யூனிட், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 5 வீடியோ போடுறோம். 5 வீடியோங்கிறப்போ ஒரு நாள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் போடுங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா டைம் பீரியட் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ சைக்காலஜி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ் இருக்குது. உங்களுக்கு தமிழ்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதி தேர்வு இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலுமே தமிழில் பாஸ் பண்ணால் அந்த பாஸ் மார்க் எடுத்தால் தான் அடுத்தது நம்ம வந்து மேஜருக்கு வரோம். தமிழுக்கும் கொஞ்சம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின் 6 to 10 அந்த இது படித்தாலே போதும். அதில் எது முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த சைக்காலஜி முடிச்சதுக்கப்புறம் தமிழ் கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்டு, கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இதோட ஃபஸ்ட் யூனிட்டோட எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி முக்கியமான கொஷின்ஸ்லாம் ஒரே வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.